இங்க தானே நடந்துச்சு. ஆமா இருக்கறதே எல்லாம் சுருங்கி. நீ தான் சொன்னீல்ல என்ன சொன்னேன்? நமக்கு வீடியோகிராஃபர் இருக்காக போதும் அப்படின்னு. போனே போயிட்டாங்களா? இருக்கட்டும் அண்ணே, நம்ம மரியாதையை இடத்த காலி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்களுக்கு கிளம்புவோம். சரி இருக்கட்டும், நாங்களாம் சேர்ந்து நீ காட்டுக்கு போய் கண்ணு கருத்தமா காவல்லாம் பார்க்க போறோங்கிற விஷயத்த வள்ளியம்மாட போய் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி நானும் ஒருத்தரை விரும்புறேன். இன்னைக்கு யார விரும்புறேன்னு நான் சொல்ல போறேன். அந்த ஒருவர் யாருன்னு கேக்குறேன். தெரியுமா? வள்ளியம்மாட அண்ணன் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் தெரியுமா? 7 பேரை விரும்ப முடியுமா? 7 பேர்ல மேல 3 பேரு இல்ல, கீழே 3 பேரு அவரும் இல்ல, நடுவுல ஒருத்தர் இருக்காரு. மேல போனவங்களும் இல்ல, கீழே போனவங்களும் இல்ல, பேசாம இருப்பத. இந்த நடுவுல ஒருத்தர் இருக்காருல்ல, நடுவுல ஒருத்தர், அவரை தான் விரும்புறேன். அவர் எப்படி விரும்புறேன்னா விடல புள்ள நேசத்துக்கு, சிவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மல்ல காத்து வந்து தூது சொல்லாதோ. விடல புள்ள நேசத்துக்கு, சிவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மல்ல காத்து வந்து தூது சொல்லாதோ. வாசமல்லி பூத்திருக்கு, ஆக்கப்பட காத்திருக்கு, சங்குமணி புகழத்தி தாலி கட்ட வேணுமையா, சங்குமணி புகழத்தி தாலி கட்ட வேணுமையா. விடல புள்ள நேசத்துக்கு, சிவந்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. அழகர் மழை காத்து வந்து தூது சொல்லாதோ. வாக்கப்பட காத்திருக்கு, உன் கழுத்தில் சங்குமணி தாலி கட்ட வேணுமையா. நன்றி நன்றி நன்றி. என் மனசுலாம் ரொம்ப ஆசைகள்
உங்க தோழிய அழகுன அழகா அப்படி வரும். உங்களை விடவா? உங்களை விட அதத்தான் உங்களையும் விட பயங்கரமா இருப்பான். எப்ப செய்ய வரியா? தண்ணி குடம் எடுத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன். ஏய் தண்ணி அடி தண்ணி குடம் எடுத்து தண்ணி குடம் எடுத்து தண்ணிக்கு போறேன். தண்ணிக்கு போறேன். தண்ணிக்கு போனேன் தண்ணிக்கு போனேன். மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மச்சானத்தை பார்க்க போறேன். வச்சுக்கிட்டு மச்சானத்தை பார்க்க போனேன். பார்க்க போனேன் நல்லா பார்க்க போனேன். கனாமரம் வச்சுக்கிட்டு நான் பார்க்க போனேன் நல்லா பார்க்க போனேன். நான் பார்க்க போனேன் நல்லா பார்க்க போனேன். ஏத்திரி ஏத்திரி மேல என்ன ஏத்தி ஆடி ஏல ஏலலோ ஏல ஏல ஏலேலோ ஏலேலோ ஏய் டாடி என்னடி ஆட்டம் பாவாடையோட போட்டோம். ஒரு பொம்பளை ஆள் வர விட மாட்டேன். அப்படியே குறு குறு குறுன்னு பார்ப்பேன். ஏன் நான் ஒரிஜினல் பொம்பளையா இருந்தா என்னென்ன செய்வேன்? ஒரிஜினல் இல்லையா? என்னடா இருந்த கூட்டம்லாம் போயிடுச்சு. கேமராமேன் தான் நாடகம் பார்க்குற மாதிரி தெரியுது. பட்டிக்கார மாமா என்னடி? என்ன பொம்பளை வாழ்க்கை? ஆ அது பொண்ணா பிறக்கிறதே தவறுது. பகல்லையும் போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க. நீ ஏன் போற? போலைனாலும் குத்துறாங்க, ஐயா ஓனாலும் குத்துறாங்க. நான் எப்படி காலத்தை ஓட்ட போறோம்னு தெரியல. என்ன பொம்பளை வாழ்க்கை? தண்ணியை போட்டுட்டு குத்துறாங்களா? ஐயோ ஐயோ பொண்ணா பிறக்கிறதே தவறுது. ஊதா கலர் டவுசர் போட்டுருக்கா? ஊதா கலர் டவுசர் போடாம வருவா வரியா? அவளுக்கு டவுசர் பிடிக்கலையா? ஒவ்வொருத்தனுக்கு ஒன்று பிடிக்கலையா? அந்த டவுசரை உத்து நீ பார்த்து டவுசர் அவுத்து போட்டு வந்திருக்கானு. நான் எப்போ அதான் செய்வேன். இன்னைக்குன்னு போட்டு ஒரு மேடையில் அல்லால மறக்க முடியாத திண்டுக்கல் நாடாத. ஆமா. ஆனா என்ன பொம்பளை வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிட்டு அவர் 15 வருஷத்துக்கு முன்னாலே சிங்கப்பூர் போயிட்டாரு. இன்னும் திரும்பலையா? திரும்பினாதான் நாடகம் நின்று போயிருமே. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. உங்க வீட்டுக்காரு எத்தனாவது வீட்டுக்காரு? ஒரு 5வது ஆள். நல்லா இருப்பார் ஆளு. ஆள் நான் மாதிரியே ஒல்லியா இருப்பார். உன்னே மாதிரியே. எனக்கு கிடைச்சா பொக்கிஷம் என் வீட்டுக்காரர். அவர் இல்லைன்னா நான் இல்லை, ஆட நாளைனா அவர் இல்லை. அவளை இனி பிரியாம இருக்கிறீங்க. என் உசிரே அவர். அடே அப்பப்பா. அவரை பார்க்காத நாள் இல்லை. 4வது வீட்டுக்காரர் நேத்து வந்தாராம்ல. அவருக்கு என்னது? 4வது வீட்டுக்காரர் நேத்து வந்தாராம்ல. அவர் வந்து அவர் வேற ஆள். அவர் என்ன வேற ஆளு? அது கரண்ட் பில்லு கட்ட. ஏய் அவர்கிட்டையும் இதை தானே சொன்னேன். அவர் கரண்ட் பில்லு கட்ட வந்தவர். கரண்ட் பில்லு கட்டணவரு பில்லு கட்டிட்டாரா? இவர் வந்து பில்லு கட்டுறவர். இவர் லோன் எடுக்க வந்தவரா? அம்மா என்ன லோனு? என்ன லோன் எடுக்க போறேன்னு எனக்கே தெரியல. மனுஷன் நினைச்சாலே பெரிய வேதனையா இருக்கு. ஏண்டி இப்படி வந்து ஒப்பாரி வைக்கிற? எல்லாரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்க முடியாது. நானும் பல புருஷன் கல்யாணம் பண்ணேன். எனக்கு ஒருத்தோட உருப்படி ஆக மாட்டேன். உடம்புக்கு பல வருதேன். இவனை கல்யாணம் பண்ணு. எவர? ஒரு மைக் செட்ல விளாக்குறவன். நம்ம மைக் செட்டா? இவரா? சரி, மைக் செட்ல விளாக்குற கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சிக்கு 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு. 1 லட்சமா? என்ன சாமன் செட்டா? மொத்தம் தான் இன்னைக்கெல்லாம் 1 லட்சம் பேசி 13,500 ரூபாய் முடிச்சிருப்பாரு. கும்பாவசியம்பா கூட பேசியிருப்பாரு. இல்ல ரொம்ப கம்மியா தெரியுது எல்லாமே. சரி, மைக் செட்கார கல்யாணம் பண்ணா நம்ம பெரிய அளவுக்கு ஆளாயிரலாம்னு கல்யாணம் பண்ணி 2 பேரும் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம். யாரு? நீனு அவரா? இந்த காக்கி சட்டக்காரரு போனவனா வேற இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுற ஞாபகம் இருக்கும் போல. சரி,
மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னு? இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் ஆ முதலிரவு நடைபெறும். அனைவரும் திரள